ஸ் இதயம் சீரியலில் 27 ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரே சோகமாயிடுச்சு. ஆனால் விறுவிறுப்பாக இருந்துச்சு. தர்மலிங்கம் வந்து வீட்டில் இருக்கார். அப்போ வீட்டில் வந்து ஆண்டாளும் அழகரும் இல்லை. ஸோ தர்மலிங்கம் ரொம்ப திமிராக வந்து அவங்க அம்மா கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, ரெண்டாவது பொண்ணுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் உடனே திருப்பி திட்டுறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன்ப்பா இவ்வளோ கோவம் அப்படின்னு சொல்லி பவித்ராவும் திட்டுறா. இப்படியே அவர் ரொம்ப பேசின உடனே ரொம்ப இரிட்டேட்டான அவங்க அம்மா வந்து பாட்டி நேரம் ஒரு அருவாமனை எடுத்து அவர் கழுத்துக்கிட்ட வச்சு, இதை பாரு என்ன பண்ணுற நீ, எதுக்கு இவ்வளோ ஆத்திரம், இவ்வளோ அகங்காரம் உனக்கு, இப்போவே உன் கழுத்தை அறுத்து நான் போட்டுருவேன், இப்போ எதுவும் உன் மக வந்து கேரிங்காக இருக்கிறதுனால நான் வந்து உன்னை விடுறேன், அப்படி இல்லைனாக்கா இத்தனை நேரம் நான் வந்து உன் கழுத்தை அறுத்து போட்டு இந்த உன் கதையே முடிச்சிருப்பேன், உன் மக தான் உன்னை இப்போ காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிடுவாங்க. இந்த மாதிரியே நீ பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் யோசிக்கவே மாட்டேன், உனக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லக்ஷ்மி அம்மாவும் வந்து போருமா, இவர் எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் உங்களுக்கு மகளாக இருந்துட்டு போகிறேன், இவருக்கு மனைவியாக இருக்க வேண்டாம், இவரை அறுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. பொண்ணு பவித்ராவும் வந்து எனக்கு இப்படி ஒரு அப்பாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே பாட்டி சொல்லுவாங்க தர்மலிங்கத்தை பார்த்து, இப்படி வந்து கட்டின பொண்டாட்டியும் பெத்த புள்ளையும் பெத்த தாயுமே வந்து நீ வேண்டான்னு சொல்கிறோம், அப்போவே நீ செத்துட்ட, இனிமேல் உன்னை வந்து அறுக்கிறதே வேஸ்ட்டு, ஏன்னா உன்னோட குணத்தை நீ மாற்றிக்கலன்னா ஒரு நாள் உனக்கு சாப்பாட்டில் கண்டிப்பாக நான் விஷம் வச்சு உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பி வந்து முதல் நாள் அந்த பாட்டி சொன்ன மாதிரி கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆதி பாரதி, லக்ஷ்மி அம்மா, அப்புறம் பாட்டி, பவித்ரா எல்லோரும் வந்து கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்த உடனே சாமிக்கிட்ட வேண்டிக்கும் போது திடீர்னு அந்த பாட்டிக்கு வந்து அருள் வந்துடுது. அவங்க உடனே வந்து இந்த மாதிரி பாரதியோட வயிற்றில் இருக்கிறது தான் உங்கள் அம்மா தான் பிறந்து வரப்போகிறா, உனக்கு மகளாக வரப்போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே எல்லோரும் உடனே பாரதியை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு அவங்களுக்கு தண்ணியெலாம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தின உடனே வந்து லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க, நீ சரியாக சாப்பிட்றியா இல்லையா, ஏன் இப்படி வந்தது மயக்கம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, இல்லை நான் காலையில் சாப்பிட்டேன், இதுவரும் எப்பவும் வழக்கமாக வருது தான், ரொம்ப டயர்டாக இருக்குது அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி இப்படி பார்க்குறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வழக்கமாக வரது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. உடனே பாரதி வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பட் லக்ஷ்மி அம்மா உடனே வந்து இல்லை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. சரின்னு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோடனே பவித்ரா கேட்குறா, என்ன பாட்டி நீ என்னென்னமோ சொல்லிட்டியே, என்ன ஏன் இப்படிலாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே பாட்டி கேட்குறாங்க, அருள் வந்து நான் என்ன சொன்னேன் எனக்கு தெரியலையே, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே வந்து பவித்ரா சொல்கிறா, நீங்கள் வந்து பாரதியோட வயிற்றில் இருக்கிறதா வந்து ஆதியோட அம்மா திரும்பி வந்து பிறந்து வரப்போகிறாங்க நீங்கள் சொன்னீங்க, அது வந்து கேட்டது தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா பவித்ரா. என்னது நான் அப்படி சொன்னேன், நான் போச்சு, அப்போ ஏதோ கெட்டது தான் நடக்க போகுது, ஒன்று ஆதியோட அம்மா உயிரோடு இப்போ இல்லைன்னா அவள் கையில் இல்லை, உயிர் ஊசலாடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த பாட்டி ரொம்ப அழறாங்க. ஓ மண்ணுக்கு வந்த குழந்தைங்களை இப்படி படுத்துறியே கருப்பா, ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது, இன்னுமா அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் நீங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரியல, நாங்கள் ஃபோனை கொடுத்துருக்கோம், அவங்க எழுதி வச்சுருக்கிற லெட்டரை வச்சு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, பட்டு ஒரே ஒரு ஸ்டேஷனில் மட்டும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட அம்மாவை காணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்கள கேட்டிருக்கோம், மோர் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம், ஆனால் அது வந்து ரகசியமாக தான் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் இல்லை, ஸோ அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் வந்தால் தான் நடந்தது என்னென்னு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்போ உடனே டாக்டர் சொல்கிறாரு, இங்கே வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்காங்க, ஸோ இவங்க வந்து வெண்டிலேட்டரில் இருக்காங்க, பட் இப்போ இவங்களை வந்து என்னால் ஐசியூவில் இதுக்கு மேலே தொடர்ந்து வச்சுக்க முடியாது, ஏன்னா வேறு சில பேஷண்ட்ஸ்க்கு ஐசியூ பெட்டு தேவைப்படுது, ஸோ அதனால் இவங்களை நார்மல் வார்டுக்கு மாற்றுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே நர்ஸ் இப்படி யோசிக்கிறாங்க. என்ன நர்ஸ் நான் மாற்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு டாக்டர். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்க வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் தான் இப்போ உயிரோடவே இருக்காங்க, பல்ஸ் வேறு டவுன் ஆகிட்டே இருக்குது, இப்போ நாங்கள் அவங்கள நார்மல் வார்டுக்கு மாற்றி வெறும் ஆக்சிஜனில் வச்சோன்னா கண்டிப்பாக அவங்க உயிர் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒன்றே டாக்டர் வந்து அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது, யாருன்னே தெரியாது அவங்களுக்காக நம்ம வந்து மற்றவங்கள உயிரோடு இருக்கிற மற்ற பேஷண்ட்ஸை வந்து நம்ம சாகடிக்க முடியாது, ஸோ அதனால் நீங்கள் நார்மல் ரூமுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நர்ஸும் போயிட்டு அவங்களோட
வெண்டிலேட்டர் சப்போர்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள நார்மல் ரூமுக்கு மாற்றுறதுக்கு அவங்கள ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதே ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஆதி வந்து பாரதியை கூட்டிகிட்டு வராங்க செக்கப்புக்காக. ஸோ இப்போ அங்கே வந்தோடனே இவங்க பார்க்குறாங்க, இவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதே சமயம் ஸ்ட்ரெச்சரில் வந்து சாரதா அம்மாவும் அதே இடத்துல அவங்க அப்படியே படுக்க வச்சு அங்கே இருக்காங்க. அவங்க ஏதோ அந்த தள்ளிட்டு வந்த அந்த வார்ட் பாயும் நர்ஸும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பக்கத்துலேயே சாரதா அம்மாவும் இருக்காங்க. பட் இவங்க 2 பேரும் அதை கவனிக்கவே இல்லை. அப்போ யாரோ ஒரு நர்ஸ் வருவாங்க, அவங்க மேலே வந்து ஆதி மோதிடுவார். ஸோ அவர் கையில் இருந்ததெல்லாம் அவங்க கீழே போட்டுருவாங்க. ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஏதோ இருப்பாங்க. பாரதி வந்து ஆதியை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சரில் இருக்கிற சாரதாமாவை யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அப்போ உடனே டாக்டர் கிட்ட சாரதாமாவோட ஸ்ட்ரெச்சர் அப்படியே போயிடும். ஸோ இவங்க டாக்டருக்கு செக்கப்புக்கு போவாங்க. அவங்க டாக்டர் பிபிலாம் பார்த்துட்டு இவங்க பல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லோரும் சரியாக தான் இருக்காங்க. மேபி அவங்க ஏதோ ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். குடும்ப பிரச்சனையெல்லாம் அனாவசியமாக எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து உங்கள் எல்லா அதிர்வுகளும் அதை போய் சேரும். அதனால் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துருங்க, எதையும் வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் டாக்டர் சொல்வார், இல்லை பார்த்தா அப்படி தெரியல, எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கோங்க, ஒரு இன்ஜெக்ஷனும் மெடிசனும் தரேன், போய் இன்ஜெக்ஷனை மட்டும் வாங்கிட்டு வாங்க, அதை மட்டும் போட்டு விட்றேன், மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை எழுதி கொடுப்பாங்க. ஆதி போய் அதை வாங்குறதுக்காக அந்த இதுக்கு போவார், ஃபார்மசிக்கு. அது பக்கத்துலேயே டாக்டரும் போலீஸும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சூசைட் கேஸில் என்ன சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா, அப்புறமா ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு டாக்டர் வந்து கேட்பாங்க. அதுக்கு போலீஸ் இன்னும் எதுவும் தெரியல சார், அவங்க எழுதின லெட்டரில் பார்த்தா அவங்க பிள்ளைக்கிட்டையும் மருமகிட்டையும் கோச்சுக்கிட்டு அவங்க வந்த மாதிரி தெரியுது. அப்படி என்ன வாழ்க்கை, அம்மாவை துரத்தி விட்டுட்டு இந்த மருமகளுக்கும் இந்த பையனுக்கும்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி வந்து அப்படியே பார்க்குறாரு, இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறாரு. அப்போ உடனே வந்து அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் இந்த உலகத்தை விட்டே போகிறதா அவங்க எழுதி வச்சுருக்காங்க. இந்த சூசைட் அட்டெம்ப்ட்டுக்கு காரணமும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் அப்படின்லாம் சொன்ன உடனே இவருக்கு ஆதிக்கு ஒரே டவுட் வந்துடும், அது தன்னோட அம்மாவாக இருக்குமோன்ட்டு. உடனே அதுக்குள்ளே அங்கே இன்ஜெக்ஷன் வாங்கின இடத்துல பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவர் பேமெண்ட் பண்ண போயிடுவார். திரும்பி பார்த்தா போலீஸையும் அந்த டாக்டரையும் அங்கே இருக்க மாட்டாங்க. உடனே இவர் வந்து திருப்பி ஐசியூவில் போய் எட்டி எட்டி பார்ப்பார். பார்க்க உடனே அங்கே நர்ஸ் வந்து கேட்பாங்க, என்ன சார் என்ன பார்க்குறீங்கன்னு. இல்லை நேற்றுக்கு ஏதோ சூசைட் பண்ணி ஒரு அம்மா வந்து இங்கே அட்மிட் ஆகிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க நர்ஸு. இல்லை எங்கள் அம்மாவையும் காணும், அதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்குமோன்ட்டு பார்க்க வந்தேன் அப்படின்னோடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க நர்ஸு. அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறச்சு சாரதாம்மா பக்கத்து பெட்டில் இருப்பாங்க. இது வேறு பெட்டில் இருக்கிற ஒரு ஆளை காட்டிடுவாங்க. இவங்க காட்டின உடனே இவர் அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவார். அவங்க போய் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை திறப்பாங்க. அங்கே சாரதாம்மா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. ஸோ இவரை பார்க்கவே மாட்டார். அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி பாரதி சொல்லுவாங்க. ஏன்னா இவர் நடந்ததெல்லாம் சொல்வார். இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணி ஒரு அம்மா படுத்திருந்தாங்க, நான் போய் பார்த்தேன், ஆனால் அது என்னோட அம்மா இல்லை அப்படின்னு ஒன்று. சரி ஓகே, நீங்கள் ஒரு வாட்டி கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதி உடனே சொல்வார், இல்லை நான் பல தடவை பண்ணிவிட்டேன், அம்மா எடுக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு வாட்டி பண்ணுங்கம்பாங்க பாரதி. உடனே சரின்னு இவர் கால் பண்ணுவார். இப்போ வந்து ரிங்கு போகும். அம்மா ஃபோன் வந்து ஆனில் இருக்குது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஆர்வமாக அவர் காதில் வச்சுட்டு இருப்பார். போலீஸ் கிட்ட கையில் வந்து இப்போ அந்த ஃபோன் இருக்கும். ஸோ போலீஸும் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, அந்த பையன் தான் பண்ணுறான் போல் இருக்குன்னு அவர் எடுத்து, சார் நான் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் இந்த பக்கத்துலேயும் கத்துவார். ஆதி அம்மா அம்மான்னு கத்துவார். ஸோ கடைசியில் 2 பேரும் பேசுகிறது காதிலேயே விழாது. உடனே பாரதி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அந்த பக்கம் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ பாரதி உடனே தன் குரலை கேட்டு தான் அம்மா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் என்ன பண்ணுவார், சரி என் காரில் சார்ஜர் இருக்குது, கொஞ்சம் சார்ஜ் போடுங்க, அந்த பையன்கிட்ட நம்ம திருப்பி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே சார்ஜர் போடுவாங்க. எல்லோரும் ஒரே ஹாஸ்பிட்டல்லே இருப்பாங்க, ஆனால் பார்த்துக்கவே மாட்டாங்க. ஸோ உடனே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஆதியும் பாரதியும் வீட்டுக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு இவங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த போலீஸ் சார்ஜ் போட்டு ஃபோன் பண்ணுவார் ஆதிக்கு ஃபோன் பண்ணி உடனே வாங்க இந்த துறையூரில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதி வந்து என்னது என்னாச்சு, நான் இப்போ தான் சார் அங்கேருந்து வந்தேன், என்ன சார் ஆச்சு அப்படின்னு. உடனே இல்லை உங்கள் அம்மாவை பற்றி தான் பேசணும், கொஞ்சம் உடனே வாங்க அப்படிம்பாங்க. என்னது அம்மாவுக்கு என்னாச்சு பார் ஆதி, நீங்கள் நேரில் வாங்க சார் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருவார். ஸோ ஆதி இங்கேருந்து கிளம்பி அங்கே போவார். போன உடனே போய் போலீஸை கேட்பார். உடனே போலீஸ் வந்து அந்த அம்மா சாரதா அம்மா எழுதி வச்சு அந்த லெட்டரை காட்டிடுவாங்க. காட்டினோடனே அதை படித்தோடனே அவர் ரொம்ப கதறி அழுவார். அழுதோடனே டாக்டர் அங்கே வருவார். டாக்டர் வந்த உடனே சார் எப்படி சார் இருக்காங்க எங்கள் அம்மா, என்ன சார்னு சொல்லி கேட்பார். அப்போ டாக்டர் சொல்லிடுவார், சாரி சார் உங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆதி பயங்கரமாக ஒரே அழுவார். டாக்டரோட சட்டையெல்லாம் பிடிச்சி உலுக்கி எப்படிலாம் சொல்லாதீங்க, எங்கள் அம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, ஒழுங்காக பார்த்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்பார். அப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போதே சாரதா அம்மாவோட பாடி அங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதை பார்த்த உடனே இன்னும் ஆதி வந்து பெருசாக அழுவார். அப்படியே அம்மா கிட்டே போய் அம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறி அழறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இப்போ
இப்போ இந்த எபிசோடில் வந்து சாரதா அம்மாவை கடைசியில் கொண்டுட்டாங்க. வந்து சாரதா அம்மா சீரியல்லையும் இல்லை. ஸோ ஆதி வந்து ஏற்கனவே அம்மா கிடைக்கலன்னா நான் மாறிடுவேன், என்னோட நடவடிக்கை என்னவா வேணாலும் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் சீரியல் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு. இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.